ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எவ்வளோ சம்பளம், என்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, என்ன படிச்சிருக்கணும் அதுக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அவ்வளோதான். ஒரே பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. இங்கே டேட்டு டைமை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா, ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ஆதார் கார்டு, அதெல்லாம் அதில் வந்து உங்களோட கையெழுத்து வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 9 விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபர். அதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும். இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, 15,000 உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயட்டிஷியன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயட்டிஷியன் கோர்ஸ் எம்எஸ்சி ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ தான், 15,000 சம்பளம் வரும். அதுக்கடுத்து சலவையாளர். அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 12,000 சம்பளம். அலுவலக உதவியாளர். அதுக்கு பார்த்திங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12,000 சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவிலிய உதவியாளர், ஆண் மற்றும் பெண் 2 பேருமே எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MPHW கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். 12,000 சம்பளம். அதுக்கடுத்து பிளட் பேங்க் கவுன்சிலர். அதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் சைக்காலஜியில். அதற்கு வந்து 15,000 சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து முடிச்சிருக்கணும். அதாவது தேட்டர் டெக்னீஷியனு, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேட்டரு, இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது. 15,000 சம்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை இருக்குல்ல, காரப்பேட்டையில், அங்கே தான் வந்து உங்களுக்கு வேலை வந்து இருக்கும். 23/7/2026 அது வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சேன்ல, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கு அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம். எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் அந்த அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் போயிட்டு கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 23ஆம் லாஸ்ட் டேட்டு. யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். 10th 12th மார்க் ஷீட்டு, என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதனோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில்லு, இவி பில்லு, இதில் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.